பிரிட்டனின் கட்டுப்பாட்டில் உள்ள டீகோ கார்சியா தீவின் கடற்படை தளத்தை நோக்கி ஏவுகணையை செலுத்திய ஈரான் 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடத்தை தாக்க முயன்றதால் போர் விரிவாகிறதா என கவலை. ஈரான் கச்சா எண்ணெய் விற்பனைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை தற்காலிகமாக நீக்கியது அமெரிக்கா. தங்கள் முடிவால் உலக சந்தைகளுக்கு கூடுதலாக 14 கோடி பீப்பாய் எண்ணெய் கிடைக்கும் என அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் விளக்கம். ஈரான் மீதான தாக்குதலை குறைத்துக் கொள்வது குறித்து பரிசீலிப்பதாக ட்ரம்ப் பதிவு. 5 முக்கிய இலக்குகளை நெருங்கி வரும் நிலையில் போர் நிறுத்தம் பற்றி யோசிப்பதாக கருத்து. தங்கள் நாட்டின் நடான்ஸ் அணுசக்தி நிலையம் தாக்கப்பட்டதாகவும் கதிர்வீச்சு வெளியாகவில்லை என்றும் ஈரான் அரசு ஊடகம் தகவல். மிக ஆபத்தான பகுதியில் மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதற்றம். தேனி ஆண்டிப்பட்டியில் சமையல் கேஸ் சிலிண்டர் வாங்க நாள்தோறும் வெயிலில் காத்திருக்கும் நிலை. திருவள்ளூரில் மண் அடுப்புக்கு மாறும் மக்கள். உதகையில் சிலிண்டர் பற்றாக்குறை காரணமாக நூற்றுக்கணக்கான உணவகங்கள் மூடல். உணவு தட்டுப்பாட்டால் தவிக்கும் சுற்றுலா பயணிகள். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது. கேட்டால் கொஞ்சம் கேஸ் இஷ்யூ இருக்குது சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. சரி, அதை விட்டு மேலே வரப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டியில் 2-3 இடத்துலலாம் ஒரு டீ ஸ்பாட் இருந்துச்சு, அது 1-2 இடத்துல இல்லை. அதுக்காக ஹோட்டலுக்கு வரும்போது 2-3 ஹோட்டல் இல்லைன்னு சொல்லிட்டு தான் திருப்பி இங்கே வந்து சாப்பிட்டோம். இங்கேயே சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் வெரைட்டி எல்லாம் கம்மி தான், இதுவரை விட சொல்லுங்கள். இருந்தாலும் கிடச்சிச்சு. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தபடி சூடாகவோ இல்லை. மற்றும் இந்த தட்டுப்பாடு இருக்கிறனால அவங்க கேட்குற வெரைட்டிஸ் எங்களால் கொடுக்க முடியல. இது வந்து டூரிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குது. எங்களுக்கு பெரிய ஒரு மன வருத்தமாக இருக்குது. திருவண்ணாமலை கோயிலில் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பக்தர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் லட்டு பிரசாதம் நிறுத்தம். விறகு அடுப்பில் லட்டு தயாரிப்பதற்கு அனுமதி பெற கோயில் நிர்வாகம் முயற்சி. ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு. தடையற்ற கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தல். குறைந்த தொகுதிகளிலேயே போட்டியிடுவதால் விசிகாவில் இந்த முறை வேட்பாளர் நேர்காணல் இல்லை. விருப்பமனு விநியோகம் தொடங்கிய நிலையில் தொண்டர்கள் ஒத்துழைக்க திருமாவளவன் வேண்டுகோள். கால அவகாசம் உள்ள நிலையில் நேர்காணல் செய்வதற்கான வாய்ப்பு மிக குறைவாக உள்ளது. அதனையும் ஏற்கனவே இயக்க தோழர்களுக்கு அறிவிப்பு செய்திருக்கிறோம். திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு குறைந்த தொகுதிகளை ஒதுக்குவதால் வலி இருக்கிறது. புரிதல் இருப்பதால் பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வை எட்ட உள்ளோம் என்றும் புதிய தலைமுறைக்கு திருமாவளவன் பேட்டி. கூட்டணி வலிமையாக இருப்பதன் மூலம்தான் வலதுசாரி பிற்போக்கு சக்திகளை வீழ்த்த முடியும் என்கிற அந்த புரிதலும் இருக்கிற காரணத்தால் நாங்கள் பேச்சுவார்த்தையில் சுமூகமான ஒரு தீர்வை எட்ட இருக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டதைப் போல அதில் வலியும் உண்டு, அதே நேரத்தில் வலிமையும் உண்டு. போயஸ் கார்டனை தேடி வந்த நிலை மாறி டெல்லியை தேடிச் செல்லும் நிலையில் உள்ளது அதிமுக. எடப்பாடி கே பழனிசாமியை கிள்ளுக்கீரையாக பாஜக பயன்படுத்துவது கவலைக்குரியது என திருமாவளவன் கருத்து. போயஸ் தோட்டத்தை தேடி வந்த காலம் மாறி இன்றைக்கு டெல்லியை தேடிச் செல்லும் நிலை உருவாகி இருப்பது ஒரு கிள்ளுக்கீரையாக நடத்துகிறதோ என்கிற எண்ணம் பொதுவெளியில் உருவாகி இருக்கிறது. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் சந்திப்பு. தொகுதி பங்கீடு, கூட்டணி விவகாரம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை.
தேர்தல் உத்தியை வகுக்கவே டெல்லி சென்றதாக டிடிவி தினகரன் விளக்கம். பீகார் உத்தியை தமிழகத்திலும் கையாள்வோம் என்றும் அமித்ஷாவை சந்தித்த பிறகு பேட்டி. தேர்தலை எல்லா கட்சிகளும் 234 தொகுதிகளில் எப்படியெல்லாம் நாம் அதை எதிர்கொள்வது, பீகாரில் அவங்க எப்படியெல்லாம் தேர்தலை எதிர்கொண்டு மாபெரும் வெற்றி பெற்றார்களோ அதுபோல இந்த தேர்தல்களில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி ஒற்றுமையுடன் எல்லா தொகுதியும் செயல்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசுவதற்கு தான் என்னை அழைத்திருந்தார்கள். அதை பற்றி டெல்லிக்கு நாங்கள் வந்தாலே பயப்படுகிறார் ஸ்டாலின். டெல்லியை காட்டி திமுகவால் இனி ஏமாற்ற முடியாது என்றும் தினகரன் திட்டவட்டம். டெல்லியை கண்டா பயப்படுறது, ஏன்னா அவங்க தவறு செய்தவர்கள் பயப்படுவாங்க, அதனால டெல்லிக்கு பற்றி பயப்படுறாங்க. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்குங்கிறத எல்லோருக்கும் தெரியும். தேசிய பொதுச் செயலர் MA பேபி தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முக்கிய ஆலோசனை. திமுக தரும் 5 தொகுதிகளை ஏற்க சென்னையில் 1 தொகுதி வேண்டுமென நிபந்தனை விதிக்க முடிவு. சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலர் MA பேபியை சந்தித்த வைகோ கூட்டணி தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு. திமுக கூட்டணியில் ஏற்கனவே போட்டியிட்டு வென்ற பாபநாசம், மணப்பாறை தொகுதிகளை மீண்டும் வழங்க கேட்டுள்ளோம். மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா புதிய தலைமுறைக்கு பேட்டி. நாங்கள் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற 2 தொகுதிகள் பாபநாசம், மணப்பாறை, அதே தொகுதிகளை திரும்ப தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். கூடுதலாக பாளையங்கோட்டை, அதேபோல் திருச்சி கிழக்கு, நாகப்பட்டினம், ஆம்பூர், திருவாடனை ஆகிய தொகுதிகளையும் பரிசீலிக்கலாம் என்ற விருப்பப்பட்டியலை கொடுத்திருக்கிறோம். நாளை மறுநாள் தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். தினமும் 4 அல்லது 5 இடங்களில் பரப்புரை மேற்கொள்ள திட்டம். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே நாளைக்குள் இறுதியாகிறது தொகுதி உடன்படிக்கை. திமுகவும் காங்கிரசும் தலா 14 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக தகவல். புதுச்சேரியில் உப்பளம், உருளையன்பேட்டை தொகுதிகளில் போட்டியிடுகிறது அதிமுக. 2 முறை ஆட்சி செய்த அதிமுக தற்போது 2 தொகுதிகளில் மட்டும் போட்டி. கூட்டணி தர்மம், சூழல் காரணமாக புதுச்சேரியில் 2 தொகுதிகளில் போட்டியிட ஒப்புக்கொண்டோம். 2 தொகுதிகளிலும் வெல்வோம் என அதிமுக மாநில செயலர் அன்பழகன் பேட்டி. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. மண்ணாடிப்பட்ட தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் போட்டி. புதுச்சேரி பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்ட முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் தரப்பு. ஊசுறு தொகுதியில் வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் கட்சி துண்டுகளை கழற்றி வீசியும் உறுப்பினர் அட்டையை எரித்தும் போராட்டம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான தாவேக வேட்பாளர் பட்டியலை நாளை வெளியிடுகிறார் விஜய். வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்யும் பணியில் பொதுச் செயலர் ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் தீவிரம். கள்ளக்குறிச்சியில் அரசு அலுவலகங்களில் பொதுமக்களுக்கான கழிப்பறைகள் வேண்டும் என வலியுறுத்தல். ஜவரிசி ஆலைகளை உருவாக்க வேண்டும் என்றும் மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்வில் கோரிக்கைகளை முன்வைத்த வாக்காளர்கள்.
அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பொது கழிப்பிட வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாதான் இப்ப சொன்னாங்களே 45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஊர்ல இருந்து வரான், அவன் எங்க போய் சிறுநீர் கழிப்பான்? அரசு அதிகாரிகள் மட்டும் நீங்க தாளிட்டு வைத்துக் கொள்கிறீர்கள், பொதுமக்களுக்கான சிறுநீர் கழிப்பிடம் கிடையாது. இந்த பகுதியில் ஒரு ஜவ்வரிசி ஆலையை உருவாக்க வேண்டும். மதுரையில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 27 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல். சென்னையில் ஆவணங்களின்றி காரில் எடுத்து வரப்பட்ட 40 வைரக்கற்களை பறிமுதல் செய்தது தேர்தல் பறக்கும் படை. ராமநாதபுரம் அருகே பரப்புரையில் குழந்தைகளை ஈடுபடுத்தியதாக புகார். தாவைக்க மாவட்ட செயலர் மீது காவல்துறை வழக்கு பதிவு. தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனையில் இதுவரை 75 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல். 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களும் சிக்கியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். மாநிலம் எனும் சிந்தனைக்கே முடிவு கட்டும் RSS. தமிழ்நாட்டில் நிர்வாக அமைப்பு 6 கோட்டங்களாக பிரிப்பு. வாக்குச்சாவடி மையம், வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? அதிகாரிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை. தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2640 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் தங்கம் 1,08,960 ரூபாய்க்கு விற்பனை. ஒரு லிட்டர் குடிநீர் பாட்டிலுக்கு 3 ரூபாயும் 20 லிட்டர் கேனுக்கு 5 ரூபாயும் விலை உயர்வு. மூலப்பொருள் மின்கட்டண உயர்வை காரணம் என அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவிப்பு. ஒரு கேன் 20 லிட்டர் கேன் விலை பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் விலை உயர்கிறது. 20 ரூபாய்க்கு இது வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருந்த பாட்டில் எவ்வளவு? ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 30 ரூபாய்க்கு 3 ரூபாய் ஒரு பாட்டில் விலை. திருச்சி தொட்டியம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறை காற்று. சுமார் 1 லட்சம் வாழை மரங்கள் முறிந்து விழுந்ததால் விவசாயிகள் கவலை. தமிழ்நாட்டில் 24ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வேதாரண்யம் அருகே வளர்ப்பு நாயை அவிழ்த்துவிட்டு தாயையும் மகளையும் கடிக்க வைத்த அதிர்ச்சி சம்பவம். நாய் உரிமையாளர் மீது பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார். தமிழ்நாடு முழுவதும் ரமலான் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற பெருந்திரளான இஸ்லாமியர்கள். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவில் தொழுகை நடத்த சென்றவர்களை தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம். மலைக்கு செல்பவர்களின் விவரங்களை பதிவு செய்த பிறகே அனுமதி வழங்கப்படும் என காவல்துறை விளக்கம். ஜெய்ப்பூர் ஈத்கா மைதானத்தில் ரமலான் தொழுகையில் ஈடுபட்டவர்கள் மீது பூமாரி பொழிந்த இந்துக்கள். மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் நெகிழ்ச்சியூட்டும் காட்சி. உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டம். பல்லாயிரக்கணக்கானோர் சிறப்பு தொழுகை. உலகில் மிக அதிக அளவில் இஸ்லாமியர்கள் வசிக்கும் இந்தோனேஷியாவில் ரமலான் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம்.
பெரிய மைதானங்களில் ஆயிரக்கணக்கானோர் கூடி தொழுகை.